நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்வு. நிகழ்தகவு. திருமணமான 3 மாதத்தில் இளம்பெண் எடுத்த விபரீத முடிவு. உள்ளே சென்று பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போன பெற்றோர். முக்கிய ஆதாரமாக போலீஸ் கையில் சிக்கிய SMS. சித்த வைத்திய டாக்டர் கணவனால் சின்னாபின்னமான இளம்பெண்ணின் வாழ்க்கை. குரூர டாக்டர் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? காலையில சுமார் 9 மணி இருக்கும். வீட்டில் இருந்த மனைவி அபிநயாவுக்கு போன் பண்ணி இருக்காரு கணவன் அருண்குமார். நிறைய தடவை கால் பண்ணியும் ரிங் மட்டுமே போய்கிட்டு இருந்திருக்கு. மனைவி போனை அட்டன் பண்ணவே இல்லை. உடனே படபடப்பான கணவன் அருண்குமார் மாமனாருக்கு போன் பண்ணி இருக்காரு. உங்க பொண்ணுக்கு நிறைய தடவை போன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. நீங்க எங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் என்னென்ன பாருங்கன்னு சொல்லி இருக்காரு அருண்குமார். உடனே பாக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்திருக்காரு. அங்க வீடு திறந்தே கிடந்திருக்கு. என்ன வீடு திறந்தே கிடக்குன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போய் பார்த்திருக்காரு. அங்க யாருமே இல்ல. பெட்ரூம் மூடி இருந்திருக்கு. சரி, பெட்ரூம்ல இருப்பான்னு சொல்லி ரூம் கதவை தட்டி கூப்பிட்டு இருந்திருக்காரு. 2-3 தடவை கதவை பலமா தட்டியும் கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. உடனே பதட்டமானவர் ரூமை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா கதவு உள்பக்கமா பூட்டப்பட்டு இருக்கு. அதனால ரொம்ப வேகமா தட்டி பார்த்திருக்காரு. அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் பதட்டத்தோட வந்து பார்த்திருக்காங்க. ஆனா பொண்ணு அபிநயா மட்டும் உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. இதனால ரொம்ப பயந்து போய் காதறி அழுதுகிட்டே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அப்போ கணவர் அருண்குமாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. மாப்பிள்ளை, என் பொண்ணு கதவை திறக்கவே மாட்டேங்கிறா, என்னாச்சு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு மருமகன் கிட்ட காதறி அழுது கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே போலீஸ் வந்து பூட்டி இருந்த ரூம் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க ஆசையா பெத்து வளர்த்த பொண்ணு தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து பதறி போன பெற்றோர், ஐயோ சாமி, இப்படி பண்ணிட்டியே, இதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லி இருக்கலாமேன்னு காதறி அழுதுருக்காங்க. அடுத்து சடலத்தை கீழே இறக்குன போலீஸ் கையில பிளேடால கிழிச்சு ரத்தம் வழிஞ்சிருக்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டாங்க. சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் முல்லை அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். 30 வயசான இவர் BSMS படித்து முடிச்சுட்டு கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ESI மருத்துவமனையில் சித்த மருத்துவராக வேலை பார்த்துக்கிட்டு வர்றாரு. நல்ல வசதியான குடும்பமா இருந்தாலும் கடந்த 3 வருஷமா சரியான வரன் கிடைக்காம பொண்ணு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அருண்குமாரோட பெற்றோர். அந்த நேரத்துல கிடைச்ச பொண்ணுதான் அபிநயா. திருவள்ளூரை சேர்ந்த 30 வயசான அபிநயா BE MBA படிச்சு முடிச்சுட்டு சிறுசேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் IT நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் 4 மாசத்துக்கு முன்னாடி பெரியவங்க முன்னிலையில கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமாகி நல்லபடியா சந்தோஷமா தங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்குனாங்க அருண்குமாரும் அபிநயாவும். கல்யாணமான கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்த அபிநயா கணவர் சம்மதத்தோட திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் மனைவியை நல்லபடியா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட அருண்குமாருக்கு உள்ள இருந்து திடீர்னு ஒரு மிருகம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. வேலைக்கு போன அன்னையிலிருந்தே அருண்குமார் அபிநயாவை நோட்டமிடுறதும் பின்தொடரவும் செஞ்சிருக்காரு. சின்னதா அபிநயா ஏதாவது பேசினா கூட அருவருக்கத்தக்க வகையில ஆபாசமா பேசி தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு அருண்குமார். வேலையை முடிச்சுக்கிட்டு எப்ப வீட்டுக்கு வந்தாலும், யார் கூட வந்த நீ, யார் கூட பேசிட்டு இருக்க, உன்னோட போனை காட்டுன்னு தினமும் ஆபாச வார்த்தைகளால அபிநயாவை பேசியிருக்காரு. இதனால தன்னோட அப்பா அம்மா கிட்ட கூடவும் பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அபிநயா.
நைட் ஆனாலே அருண்குமாரோட சந்தேக முகம் வெளியே வந்துடும். விடிய விடிய அபிநயாவை ஆபாச வார்த்தைகளால தொலைச்சி எடுத்து அடிச்சு துன்புறுத்தி தூங்க விடாம சித்திரவதை பண்ணியிருக்கான் அந்த சைக்கோ கணவன் அருண்குமார். இவங்களோட பிரச்சனை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிய வர புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைன்னு யாரும் பெருசா கண்டுக்கலன்னு சொல்லப்படுது. இரவு முழுக்க கணவனின் சந்தேக சித்திரவதையை அனுபவிச்சு காலையில பாக்குறப்போ அபிநயாவோட முகம் எப்பவுமே சோகத்தோடவும் அழுகையோடையும் தான் இருக்குமா. ஒரு நாள் யதார்த்தமா அபிநயா அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தப்போ அருண்குமார் போன் பண்ணி இருக்காரு. அப்போ கால் வெயிட்டிங்ல வந்திருக்கு. ஏன் கால் வெயிட்டிங்ல போச்சு? எவங்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு அன்னைக்கு நைட்டு முழுக்க அபிநயாவை அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான் அந்த கொடூர சித்த வைத்திய டாக்டர். தன்னோட வாழ்நாள்ல இதுவரைக்கும் இப்படி ஒரு நரக வேதனைய அபிநயா அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்லப்படுது. கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நைட்டு தூக்கம் வராததுனால அபிநயா சும்மா போனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுந்த அருண்குமார் கண்ணை திறந்து பார்த்ததும் போனும் கையுமா இருந்த மனைவியை பார்த்ததும் சந்தேகம்ன்ற பேய் கிளம்ப அர்த்த ராத்திரின்னு கூட பார்க்காம அபிநயாவை துடிக்க அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்கான். யாருக்கு இந்த நேரத்துல சாட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு அப்பவே தெரியும் நீ யாருன்னு. ஆஸ்திக்கு நானும் ஆசைக்கு வேற ஒருத்தனான்னு அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுனது மட்டும் இல்லாம அடின்னு அடிச்சு தன்னோட மொத்த சந்தேக வெறியையும் கொட்டி தீர்த்திருக்கான் அருண்குமார். நான் சொல்றத கேளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் யார்கிட்டையும் பேசவும் இல்லை, கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன்னு கதறி அழுது கெஞ்சி இருக்காங்க அபிநயா. ஆனா அத காதலையே வாங்கிக்காத அருண்குமார் கை வலிக்க அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்கான். இப்படி தினம் அருண்குமாரோட கேவலமான சந்தேக புத்தியால கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு வந்த அபிநயா இனிமேலும் இந்த சந்தேக பேய்க்கு உண்மையை புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி கடைசியா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மறுநாள் காலையில வழக்கம் போல அருண்குமார் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வேலைக்கு போன பிறகு சுமார் 9 மணிக்கு மனைவி அபிநயாவுக்கு போன் பண்ணி இருக்கான். தொடர்ந்து போன் பண்ணியும் அபிநயா போனை எடுக்காததுனால நல்லவ மாதிரி அருண்குமார் அபிநயாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா, நீங்க கால் பண்ணி பாருங்கன்னு சொல்லி இருக்கான். அவங்க அப்பா போன் பண்ணியும் அபிநயா போனை எடுக்காததுனால உடனே அருண்குமார்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அபிநயா வீட்டுக்கு போயிருக்காரு அவங்க அப்பா. அருண்குமாரும் வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சு வர 2 பேரும் திறந்தே கிடந்த வீட்டுக்குள்ள போய் பெட்ரூம் கதவை ரொம்ப நேரமா தட்டி இருக்காங்க. உள்பக்கமா கதவு பூட்டப்பட்டிருந்ததுனால போலீஸை வரவழைச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவியோட கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்துருக்காங்க. அங்க அபிநயா தூக்குல தொங்குன நிலைமையில இருந்ததை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸை வர வச்சு அபிநயாவை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அபிநயாவை பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு விசாரணையை தொடங்குனாங்க தாம்பரம் போலீஸ். அவங்க நடத்தின விசாரணையில தான் அபிநயாவோட சாவுக்கு யாரு காரணம்னு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. ஏற்கனவே பல தடவை அபிநயா கையில பிளேடால கீறின காயத்தோட வடு இருந்த நிலைமையில இறக்குறதுக்கு முன்னாடி அபிநயா தன்னோட கையில அருண்னு ஊசியால எழுதி ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்ததை நோட் பண்ண போலீஸ் அவங்க செல்போனை எடுத்து செக் பண்ணி இருக்காங்க. அப்பதான் அபிநயா இந்த விபரீத முடிவு எடுக்க காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்கு. வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி பார்த்தப்போ அதுல அருணுக்கு அனுப்புறதுக்காக டைப் பண்ணி அனுப்பாம டிராஃப்ட்ல இருந்த மெசேஜை பார்த்திருக்காங்க. அந்த மெசேஜில் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லாமல் விட முடியாது. நீ எப்போ எனக்கு தாலி கட்டினியோ அப்போவே லைஃப் லாங் உங்கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் நான் அப்படி தான் இருக்கேன். நான் எங்கேயோ யார் கூடயோ போகிறேன்னு நீ சொல்கிற, நான் எங்கேயும் யார் கூடயும் போகல. நான் உனக்கு எப்பவும் மனசால கூட துரோகம் நினைக்கல. நான் பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன், அழுதும் பார்த்துட்டேன், 4 நாள் முன்னாடி சத்தியம் கூட பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் நீ நம்பலை. நீ இல்லாமல் நான் எங்கே போவேன்?
நீ இதுக்காகத்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ நம்பினாலும் நம்பலைனாலும் நான் உனக்கு உண்மையாக தான் இருந்தேன். நீ முடிவு எடுன்னு எல்லாரும் கேட்குறீங்க. அதனால நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. கல்யாணத்திலிருந்து இப்போ கடைசி வரைக்கும் உன் கூட தான் முடிவு பண்ணியாச்சு. நீ கூட இல்லைன்னா அதுதான் என்னோட கடைசி நாளாக இருக்கும். உன் கூடவே தான் நான் இருப்பேன். லவ் யூ டேட்டூ போட்டால் கூட அழிஞ்சிரும். இது அழியாதுன்னு டைப் பண்ணி கையில் அருண் ஊசியால் கீர்ன படத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்ப இருந்தது தெரிய வந்துச்சு. கடந்த ஒரு மாசமா அருண் கிட்ட போலீஸ் நடத்தின விசாரணையில் அபிநயாவோட மரணத்துக்கு காரணம் அருண் தான் உறுதிப்படுத்தின போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கல்யாணமாகி 3 மாசம்தான் ஆகுதுங்கிறதுனால ஆர்டிஓ விசாரணையும் நடத்தப்பட்டு அருண்குமாரை சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ். இரும்பு கடை உரிமையாளரிடம் சண்டையிட்ட இளைஞர். கீழே கிடந்த இரும்பு கம்பியால் இரும்பு கடை உரிமையாளரை அடித்து கொன்ற கொடூரம். கிராம மக்கள் மூலம் கொலையாளியை அடையாளம் கண்ட போலீஸ். செல்போன் சிக்னலை ட்ரேஸ் செய்து மைதானத்தில் பதுங்கி இருந்தவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை. இரும்பு கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில பரபரப்பா இரும்பு கடை குடோன்ல வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் திடீர்னு ஐயோன்னு ஒரு கதறல் சத்தம் கேட்டுச்சு. அப்போ அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஐயா என்னாச்சுங்க ஐயான்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த கடையோட ஓனர் ரத்தம் வழிய வழிய தலையை பிடிச்சபடி கீழே விழுந்து கிடந்திருக்காரு. இத பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு தலையே சுத்திருச்சு. அந்த நேரம் பார்த்து கடையோட பின்புறமா யாரோ ஓடுற மாதிரியும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வலியால துடிச்சுக்கிட்டு இருந்த அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க மத்த வேலையாளுங்க. தீவிர சிகிச்சையில இருந்த வனராஜ் சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாரு. அவரை இப்படி கொலவெறியோட தாக்குனது யாரு? தப்பிச்சு போன அந்த நபருக்கும் வனராஜுக்கும் என்ன சம்பந்தம்? நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவர் தான் வனராஜ். 60 வயசான இவருக்கு மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. பல வருஷமா இவரு கட்டப்படி தெருவில் பழைய இரும்பு கடை நடத்திக்கிட்டு வர்றாரு. இவர்கிட்ட கடந்த 1 வருஷமா டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு வந்தவர் தான் இந்த மாயாண்டி. இந்த மாயாண்டி எப்பவுமே மது போதையிலேயே வேலைக்கு வருவான்னு சொல்லப்படுது. டிரைவிங் பண்றப்போ குடிக்காதேன்னு பல தடவை வனராஜ் திட்டுனதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் எதையும் காது கொடுத்து கூட கேட்காத மாயாண்டி தினமும் குடிச்சிட்டு வர்றதையே வேலையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். வண்டியை எடுக்காத மீதி நேரத்துல இரும்பு குடோன்ல தரம் பிரிக்கக்கூடிய வேலையையும் மாயாண்டி பார்த்ததா சொல்லப்படக்கூடிய நிலைமையில அதுலயும் காசை ஓனருக்கு தெரியாம திருடுனதா சொல்லப்படுது. இது தெரிஞ்ச ஓனர் வனராஜ் இனிமே நீ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லி மாயாண்டிய வேலையை விட்டு போகச் சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனா அந்த மாசத்துக்கான சம்பளத்தையும் மாயாண்டிக்கு வனராஜ் கொடுக்கலன்னு சொல்றாங்க. கோபத்தோட வேலையை விட்டு போன மாயாண்டி வனராஜை எங்க பார்த்தாலும் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஆபாச வார்த்தைகளால திட்டி சம்பள பாக்கியை கேட்டதா சொல்லப்படுது. பல நாட்கள் செம்ம போதையில் இருந்த மாயாண்டி வனராஜ மிரட்டி பணத்தை பிடுங்கிட்டு போனதாவும் ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க. இப்படியே மாயாண்டி மது போதையில வனராஜ் கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இதே போல கடந்த 17ஆம் தேதி உச்சக்கட்ட மது போதையில் இருந்த மாயாண்டி மது குடிக்க காசு கேட்டு வனராஜோட இரும்பு குடோனுக்கே போய் தகராறு பண்ணியிருக்கான். மரியாதையா காசை கொடுத்துரு, இல்லைன்னா இங்கேயே உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன்னு மிரட்டி இருக்கான். அதுக்கு வனராஜும் ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே நின்ன போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால கோபத்தோட உச்சத்துல தலைக்கேறிய மது போதையில் இருந்த மாயாண்டி உன்னை விட்டாதானடா நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி கண்ணிமைக்கக்கூடிய நேரத்துல பக்கத்துல கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து வனராஜோட தலையில ஓங்கி அடிச்சுட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா பாஞ்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் தலையில ரத்தம் ஒழுக கிடந்த வனராஜை தூக்கிட்டு போய் அங்கிருந்த தொழிலாளிங்க நெல்லையில் இருக்கக்கூடிய தனியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா சிகிச்சை பலனளிக்காம அவரு இறந்துட்டாரு.
முதல்ல இந்த கேஸை கொலை முயற்சின்னு வழக்கு பதிவு செய்த போலீஸ் இப்போ கொலை வழக்கா மாத்தி முதலியார் பட்டியல பதுங்கி இருந்த மாயாண்டியை கைது பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.